வணக்கம் மக்களே, ஐபிஎல் 2026 ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்சோட ப்ரீவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிஎஸ்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிசிக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல வின்னுக்கு அப்புறம் நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு யூனிட்டாக சம பலத்தோட இப்போ இந்த கேகேஆர் கேம்குள்ளே வருவாங்க சிஎஸ்கே. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ருத்ராஜ் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஃபார்ம் கன்சர்ன் நிறையாவே வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவரோட கேப்டன்சி ப்ரெஷராக என்ன அப்படிங்கிறது தெரில. ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், மேபி இன்னைக்கு அவரோட இன்னிங்ஸ் ஒரு நல்ல இன்னிங்ஸாக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட்ட எழுந்திருக்கு. சிஎஸ்கேட பவுலிங் என்ன போனோம் அப்படின்னா ஜேமி ஓவர்டன், அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, நூர் அகமது அண்ட் இம்பாக்ட்ல அக்யூலேஷன் வந்தார் லாஸ்ட் மேட்ச். ஜேமி ஓவர்டனோட அந்த ஒரு சம ஸ்பெல் 4 overs 79 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அன்சுல் கம்போஜ் மேட்சுக்கு அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பட் போன சீசன்ல ரொம்ப நல்லா பவுலிங் போட்ட கலீல் அகமது இந்த சீசன்ல அவரோட பெஸ்ட்டை கொடுக்க முடியல, அது ஒரு கன்சர்ன். அப்புறம் நூர் அகமது லாஸ்ட் சீசனோட பர்பிள் கேப் ஹோல்டர், அவருமே இந்த சீசன் அவரோட பெஸ்ட்டை கொடுக்கல. ரெண்டு பேருமே ரொம்பவே மோசமான ஒரு பவுலிங் போட்டிட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் மேட்ச்ல அகில் ஹுசைன் இம்பாக்ட்ல அவர் ஒரு டீசனான பவுலிங் கொடுத்தாரு. மேபி இன்னைக்கு கலீல் அகமதுக்கு பதிலாக ராமகிருஷ்ண கோஸ் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் என்ன பிளேயிங் லோன் ஆடி இருந்தாங்களோ அதே பிளேயிங் லோனோட தான் இன்னைக்கு மேட்ச் கூடயும் போவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச்ல குர்ஜப்ரீத் சிங் அவருமே பவுலிங் செமையாக போட்டிருந்தார். அவர் டெபியூ மேட்ச் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரையுமே கண்டிப்பாக இந்த பிளேயிங் லோனில் வச்சிருப்பாங்க. மேபி ஒரு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கலீல் அகமதுக்கு பதிலாக யார் ரீப்ளேஸாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் தான் வரும். மற்றபடி சிஎஸ்கேவோட பிளேயிங் லோனில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேகே சைட் போகலாம். கேகேஆர் டீமை பற்றி அப்படி சொல்லணும் அப்படின்னா கேகேஆர் இப்போதைக்கு ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலையில் இருக்காங்க. ஏன்னா இந்த சீசனில் ஒரு வின் கூட பண்ணாத ஒரே டீம் அப்படின்னா அது கேகேஆர் டீம் தான். கேகேஆர் டீமோட இந்த ஒரு டவுன்ஃபாலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பிளேயிங் ஆன் இன்னுமே செட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான 25 கோடி கொடுத்து வாங்கப்பட்ட கேமரன் கிரீன் இன்னும் அவரோட பெஸ்ட்டை காட்டலைங்க. எஸ்ஆர்ஜிக்கு எகென்ஸ்டாக விளையாண்ட மேட்ச்சில் வருண் சக்கரவர்த்தி அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு விரலை பார்த்தோம்னா ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டுச்சு. அதனால ஒரு சில மேட்சஸை மிஸ் பண்ணாரு வருண் சக்கரவர்த்தி. மேபி இன்னைக்கு அவர் ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா சேப்பாக்கில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேகேஆருக்கு அது ஒரு நல்ல அட்வான்டேஜாகவே இருக்கும். சேப்பாக்கில் விளையாடின 7 மேட்சஸில் பார்த்தோம் அப்படின்னா 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே எகென்ஸ்டாக 11 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னைக்கு மேட்ச்சில் வருண் சக்கரவர்த்தி விளையாண்டார் அப்படின்னா கேகேஆருக்கு செம அட்வான்டேஜாக இருக்குங்க. இப்போ கேகேஆரோட பவுலிங் லைனப் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மோசமான ஒரு லைனப்பாக தான் இருக்குது. அது முக்கியமாக ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ரொம்பவே மோசமாக இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் அசோசியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரானாவுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க. பத்திரானா ஃபுல் ஃபிட்டாக இருந்தார் அப்படிங்கிற நியூஸஸ் வெளிவந்துகிட்டு இருக்கு. பத்திரானா இன்னைக்கு ஃபுல் ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா அவருமே கேகேஆரோட பிளேயிங் லெவலில் இருக்கிறது ரொம்பவே சான்சஸ் இருக்குது. பத்திரானாவுக்கு நல்லாவே தெரியும் சேப்பாக் பிச்சை பற்றி, ஏன்னா சிஎஸ்கேல ஆல்ரெடி விளையாடி இருக்காரு. இன்னைக்கு மேட்ச்சில் சிவி, வருண் சக்கரவர்த்தி அண்ட் பத்திரானா 2 பேருமே கேகேஆரோட பிளேயிங் லெவல் கூட வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னைக்கு சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்சோட வின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு 58% அண்ட் கேகேஆருக்கு 42% கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஸ்கே அண்ட் கேகேஆரோட பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கிரிக்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட ரச்சகன் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.